கர்நாடகாவில் கோலார் தங்கவயல் எம்எல்ஏ ரூபா சசிதர் தமிழில் பேசியதற்கு அங்குள்ள கன்னட அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோலார் தங்கவயலில் 90% அதிகமான தமிழர்கள் வசிக்கின்றனர். இதனால் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும்பாலானோர் தமிழிலேயே பேசுவார்கள். இதேபோல் இந்த தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் கோலார் தங்கவயல் எம்பியான முனியப்பாவின் மகள் ரூபா சசிதர் போட்டியிட்டார். இவர் தமிழர்களை கவரும் வகையில் தமிழிலேயே பேசி வாக்கு சேகரித்ததோடு தேர்தல் வெற்றிக்கு பிறகும் தொடர்ந்து தமிழிலேயே பேசி வருகிறார். இதனால் கோலாரில் உள்ள கர்நாடகா ரக்ஷணா வேதிகா, நிவ நிர்மாண் வேதிகா மற்றும் கன்னட சேனா உள்ளிட்ட அமைப்பினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோலாரில் நடந்த கூட்டுறவு கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் எம்எல்ஏ ரூபா சசிதர் தமிழிலேயே பேசியதற்கு அங்குள்ள தமிழ் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஆனால் நிகழ்ச்சி முடிந்த பிறகு கன்னட அமைப்பினர் சிலர் ரூபாவிடம் இனி பொதுக்கூட்டங்களில் தமிழ் பேசக்கூடாது என எச்சரித்தனர். இதுகுறித்து கோலார் மாவட்ட கர்நாடகா ரக்ஷணா வேதிகா தலைவர் எம்.கே. ராகவேந்திரா கூறுகையில், கோலார் தங்கவயல் தொகுதி ஒன்றும் தமிழ்நாட்டில் இல்லை, கர்நாடகாவில்தான் இருக்கிறது. இங்கிருக்கும் தமிழர்களுக்கு கன்னடத்தில் பேசினால் புரியும். ஆனால் ரூபா சசிதர் தொடர்ந்து தமிழில் பேசி வருகிறார். கர்நாடகா சட்டப்பேரவையின் உறுப்பினராக உள்ளவர் கன்னடத்தை புறக்கணிப்பது ஏற்க முடியாது. தொடர்ந்து தமிழ் பேசி வந்தால் அந்த இடத்திலேயே அவருக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என அவர் காட்டமாக சாடியிருந்தார். இச்சம்பவம் பலர் மத்தியிலும் பேசும் பொருளாகியதோடு தமிழ்நாட்டில் சீமான் பேசிய விஷயங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்தி திணிப்பையும் தமிழ்நாட்டில் ஏற்றப்பட்டுள்ள வட மாநிலத்தவர் ஆதிக்கத்தையும் பற்றி தொடர்ந்து பேசி வருகிறார். மற்ற மாநிலங்களில் அந்த மாநில மொழியை தவிர மற்ற மொழிகளில் பேசினால் கடுமையாக எதிர்க்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் சொந்த மொழியான தமிழை பேசினால் எதிர்க்கிறார்கள். இதனை நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தமிழரை தமிழன்தான் ஆள வேண்டும் என்று ஒவ்வொரு மேடைகளிலும் கூறி வருகின்றார். மேலும் பிற மொழியாளர்கள் நம்மை ஆட்சி செய்தால் தமிழ் மட்டும் இல்லை, தமிழினமே அழிந்துவிடும் என்று சீமான் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. சீமான் பேச்சை உண்மையாக்கும் வகையில் பல நிகழ்வுகளும் தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது. தமிழ்நாட்டில் தமிழருக்கே வேலை இல்லை என்ற நிலையும் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் வட மாநிலத்தவர்கள்தான் வேலை செய்கிறார்கள். இந்த வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டின் வேலை பார்த்து கொண்டு தமிழரை தாக்கும் நிகழ்வுகளும் அவ்வப்போது நடந்து வருகிறது. இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சீமானின் பேச்சை பிரதிபலிக்கும் வகையில் இருப்பதாக அரசியல் விமர்சனங்கள் பலரும் கூறி வருகின்றனர். மேலும் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கடைகள் பலவற்றில் தமிழில் பெயர் பலகை இல்லாமல் பிற மொழிகளில் பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. இவற்றை சீமான் அவர்கள் பல மேடைகளில் கூறி வந்தது குறிப்பிடத்தக்கது.